இந்த சீசனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இது, நம்மளோட சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ். மியூனிக்ல எப்பெல்லாம் விளையாடுறோமோ ஒரு புது வினர் வந்திருக்காமா. இது வரைக்கும் மியூனிக்ல விளையாண்ட எல்லா ஃபைனல்லையுமே பர்சன் ஹூஸ் நெவர் ஒன் த சாம்பியன்ஸ் லீக் தேர்வாங்க. நான் மாதிரி அங்க ஒரு டான்னா இங்க ஒரு சாம். இந்த சாமர் வந்துட்டு இவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் இந்த பேரை கேட்டாலே இப்போ ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க. ஆனால் ஐ திங்க் த கேம் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் இன்டர் மோர் தென் பிஎஸ்ஜி எனக்கு தோணுது. ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த சீசனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இது, நம்மளோட சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ். நான்லாம் இப்போதுலேருந்தே கொஞ்சம் வெறியாக தான் இருக்கேன். நம்மளை அடித்த டீம் வந்து ஜெயிச்சுட்டு போட்டுமேன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஸோ எனிவேஸ் த பிக்கஸ்ட் யூரோப்பியன் நைட் இஸ் இன்ச்சஸ் அவே. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். உன் சைடில் எப்படி இருக்குது? ஆமாம், ரெண்டு ஃபுட்பாலிங் சைட்ஸ் டு பி ஆனஸ்ட் எப்பவுமே ஒரு பயங்கர டாமினன்ட் சைடு வருவாங்க, ஒரு அண்டர்டாக் வருவாங்க. போன வருஷம் ஃபைனலில் மெட்ரிட் வர்சஸ் டாட்மண்ட், எதுக்குடா இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடியே. ப்ராப்பர் ஃபுட்பாலிங் சைட்ஸ், கலெக்டிவாக விளையாடுற ஃபுட்பாலிங் சைட்ஸ் ரெண்டுமே. ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் டெஃபினெட்லி இந்த ரெண்டு டீம் வந்து ஃபைனல் வருவாங்கன்னு நம்ம டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆஸ் யூஸ்வல் ஃபுட்பால் ஆஸ் சர்ப்ரைசஸ். அதே மாதிரி இந்த சீசன் வந்துட்டு பிஎஸ்சி அண்ட் இன்டர், அதுவும் வந்துட்டு எம்பாப்பி வித்துட்டு அப்புறமா ஒரு பிஎஸ்சி ஃபைனல்ஸ் வரணும்னா சத்தியமாக நானும் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். அட் சேம் டைம் இன்டருமே வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ டெஃபினெட்லி டிஃபைட் தி ஆட்ஸ். ஒரு பயங்கரமான ஃபைனல் நமக்கு காத்துட்டு இருக்குது. கண்டிப்பாக அது மட்டும் எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் இன்டர். ஒரு கிரேசி ஸ்டார்ட் இருக்கு. அதாவது இந்த வருஷம் எல்லா சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸையும் கம்பைன் பண்ணி இன்டர் ஹாவ் பின் ட்ரைலிங் ஃபார் ஒன்லி 16 minutes. திஸ் இஸ் ஒன் கிரேசி ஸ்டார்ட். எனக்கு வந்து இதெல்லாம் எத்தனை கேம் அடிக்காங்க? 8 குரூப் ஸ்டேஜஸ், ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், 6 கேம்ஸ், 14 கேம்ஸ்ல தேவ் பின் டவுன் இன் 16 minutes. இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஈவன் நோ வேற ஏதோ டீம் இந்த மாதிரி ஒரு கிரேசி ஸ்டார்ட் வச்சு ஃபைனல் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று தேவ் ஒன் 5 out of 7 ஃபைனல்ஸ் வித் இன்சாகி இது வரைக்கும். ஸோ அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். திஸ் இஸ் ஐ திங்க் தேர் 8th ஃபைனல். பட் ஆனால் வந்து பிஎஸ்ஜி இன்னொரு பக்கம் தே டென்ட் லூஸ் லீக் ஒன். அவங்க அன்டிஃபீட்டடாக லீக் ஒன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தே லாஸ்ட் தேர் ஃபர்ஸ்ட் கேம். ஆப்வியஸ்லி அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அது. பட் ஐ மீன் இது வந்து ஃபியூ ஒரு அவுட்லயர்ஸை நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா இந்த கேமுக்கு லீட் அப் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 வரும்போது இந்த ரெண்டு டீம் தான் ஃபைனல் வருங்கிறது ஒரு யோசனை இருந்துச்சா? ஆக்சுவலாக குரூப் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம கனெக்ட் போட்டுருக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் ரவுண்ட் ஆஃப் 16 குரூப்லேருந்தே பார்க்கலாம். நம்ம வந்து பிஎஸ்ஜி வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம எல்லா எபிசோட்லயும் பேசியிருக்கோம். இந்த மாதிரி அவங்க தான் டஃபஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருந்துச்சு. அதுலயும் அவங்க வந்து சரியா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த வாட்டி இவங்க தேர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில தே ஃபவுண்ட் தேர் ஸ்பார்க். அப்புறமா எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த டெம்பலே பேக் டு ஃபார்மா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் புரட்டி அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு தே ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். இன்டர் அந்த வந்து அவங்க கன்சிஸ்டன்டா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டு சில கேம்ஸ் ட்ரா ஆச்சு. பட் ஓகே, ஓவரால் குட் பர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறமா ரவுண்ட் ஆஃப் 16ல பார்த்தாலுமே வந்துட்டு பிஎஸ்சிக்கு கொஞ்சம் டஃபர் ஃபிக்சர்ஸாவே வந்தது தான். ஸோ ஐ மீன் ஆக்சுவலா சொல்ல போனா இன்டர் தான் டஃபர் ஃபிக்சர்ஸ் மோர் தென் பிஎஸ்சி. ஸோ இன்டர் ஹேட் த ஹார்டஸ்ட் அவுட். பிஎஸ்சி வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி தானே கேட்டலாம். இல்லை, ஐ திங்க் இந்த சீசன் ஸ்டார்ட் அப்போ நீ சொன்ன மாதிரி இந்த எம்பாப்பே எல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு யங்கர் டீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு யோசனை இருந்துச்சு. என்ன இவங்க எல்லாம் வந்து மெஸ்ஸி நெய்மார் எல்லாம் போட்டுட்டு ஒன்றும் ஜெயிக்காம இப்போ டக்குன்னு அந்த ரூட்டுக்கு போறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. ஏன்னா வருஷம் லீக் ஒன்று எப்படி தான் ஜெயிச்சிருவாங்க, கப்பை ஜெயிச்சிருவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். அவங்களுக்கு தேவை இந்த சாம்பியன்ஸ் லீக் தான். அண்ட் நமக்கு இந்த இது சொல்ற ஐசிஎல் சொல்ற மாதிரி மியூனிக்ல எப்பெல்லாம் விளையாடுறோமோ ஒரு புது வினர் வந்திருக்காமா. இது வரைக்கும் மியூனிக்ல விளையாண்ட எல்லா ஃபைனல்லையுமே பர்சன் ஹூஸ் நெவர் ஒன் த சாம்பியன்ஸ் லீக் தேவ் ஒன் இட். ஸோ இந்த சீசன் அகைன் பிஎஸ்ஜி இன்டர் அந்த இடத்துல இருக்காங்க. பட் டீம் நியூஸ் பக்கம் வருவோம். நீ டீம் நியூஸ் என்ன பார்த்திருக்கியா? எஸ், டீம் நியூஸ்ல வந்துட்டு என்ன ஒரு நல்ல விஷயம்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் பாசிட்டிவ். ரெண்டு சைடு எடுத்து பார்த்தாலுமே ஒரே ஒரு ப்ராபபிள் மிஸ்ஸிங் வந்துட்டு பாவாடா இருக்கலான்றாங்க. பட் இஸ் பேக். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் லைனப்ல இருப்பாங்களா இல்லையான்றது மட்டும் தான் ஒரே தடுமாற்றமா இருக்கு. பட் மற்றபடி நம்ம பிஎஸ்சி லைனப்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ வந்துட்டு த பேட்டில் ஆஃப் த கோல் கீப்பர்ஸ்ல வந்துட்டு இங்க நம்மளோட டான் மாதிரி நிக்கிற டானரூமா தான் வந்துட்டு கோல் கீப்பரா இருக்க போறாரு. அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் ரைட் ஃப்ரம் அந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பேக் ஓமனாவே ரெண்டுத்துலயே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஸ்ட்ராங் கோல் கீப்பர். அப்புறம் வந்து டிஃபென்ஸ்ல வந்துட்டு 4 at the பேக், அக்கீமி ஆப்வியஸ்லி,
மார்க்கினியோஸ், பாச்சோ அண்ட் மெண்டஸ் இந்த லைனப்லயே வந்துட்டு மேபி அந்த ஆவரேஜ் ரேட்டிங் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோன்னா பாச்சோ தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. பட் மற்றபடி எல்லாருமே அவங்க வேலையை வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. மிட்ஃபீல்ட் சொல்லவே வேணாம். யூரோப்ஸ் பெஸ்ட் மிட்ஃபீல்ட் இந்த சீசன் சொல்ல போனா இவங்க தான். ஃபேபியான் ரூயிஸ், விட்டீனியா, நெவெஸ் இவங்க 3 பேர் சேர்ந்தா என்ன வேணா நடக்கலாம். மிட்ஃபீல்ட்ல கிரியேட்டிவிட்டியா இருக்கணும், டிஃபென்சிவ் ப்ரெஷர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்வர்ட்ல வந்துட்டு இதுவும் செகண்ட் ஹாஃப்ல பெஸ்ட் ஃபார்வர்ட் லைனப்னு சொல்லலாம். குவாரட்சேலியா, டெம்பலே அண்ட் டூவே இவங்க வந்துட்டு இதுதான் வந்து பிஎஸ்சியோட லைனப். இதுல ஏதாச்சும் உனக்கு ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கறியா? இல்லைன்னா வந்துட்டு எப்படி how do you see this lineup? இல்ல ஐ திங்க் இது ஒரு செட்டில்டான டீம். இவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் லீக்ல பண்ணி அவங்கள நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அதாவது இந்த லாஸ்ட் செமிஃபைனலுக்கு அப்புறம் 3 வீக்ஸ் ஆச்சு. அவங்க 3 வீக்ஸா லிட்டரலி லீக் ஒன்ல எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அப்பவே லீக் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தே ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ். இது இந்த லைனப் தான் சூஸ் பண்ண போறாங்க. பேச்சோ பத்தி ரேட்டிங் வைஸ் கம்மியா இருந்தாலும் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேச்சோ வந்து ரியலி குட். ஒரு பாலை ஹெட் பண்றது, கிளியர் பண்றது, ஒரு கம்போஷர் அதெல்லாமே இருக்கும். ஆனா இந்த சைட் மார்க்கினியோஸ் வந்து ஹில் கோ இன் டு த டியூவல்ஸ், அந்த ப்ரெஷர் போடுவோம் ஆப்போனண்ட்டை, பால் வாங்க விடாம பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி செட்டில்டு சைடு. இதுதான் வந்து என்ன சொல்றது, யூ டோன்ட் நீட் டு மேக் எனி சேஞ்சஸ். அப்படியே உனக்கு பண்ணுன்னா இந்த ஜெயர் எமரியும் பார்கோலாவும் இன்னும் இருக்காங்க வெளியே. ஸோ ஏதோ ட்ரையலுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்கோலாவோட பேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யூ கேன் பிரிங் இம் ஆன் அண்ட் தென் ஒரு பின்னாடி ஓட வைக்க பார்க்கலாம். கோன்காலோ ராமாஸ் வேறு இருக்கான். ஸோ கோன்காலோ ராமாஸ் அவன் யூஸே பண்றது இல்லை, எதுக்கு வச்சிருக்கான்னு அவனுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து தே பிரிங் ஆன் பார்கோலா. ஆனால் பார்கோலா இந்த கேம்ல யூஸ்ஃபுல்லா இருப்பானாங்கிற எனக்கு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா இன்டர் பின்னாடி நிறைய இட விட மாட்டாங்க. பார்கோலா thrives when there is space behind the defense. இல்லை இவங்க they thrive, they don't give that much space behind. இப்படிதான் சொன்னோம். பார்சலோனாவும் அத்தனை கோல் போட்டானுங்க, இன்டர் ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க, வெளியவே வர மாட்டானுங்க. இனிமேலாம் டிஃபென்சிவ்லி சாலிட் நம்ம சொல்லவே முடியாது. இன்டர்லாம் போட்டு பொசிக்கிறதுறானுங்க. ஆமா அப்படியே ஒண்ணு இருக்கு. பட் இன்டர்ட்ட போலாம். இன்டர் லைன் அப் என்ன? இன்டர்லயும் அதேதான். நம்ம வந்து கோல் கீப்பர், இந்த பேக்ல கோல் கீப்பர் சொன்ன மாதிரி அங்க ஒரு டான்னா இங்க ஒரு சாம். இந்த சாமர் வந்துட்டு இவரு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் இந்த பேரை கேட்டாலே இப்ப ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க, அந்த நிலைமையில இருக்காங்க. பட் யான் சாமர் தான் வந்துட்டு இஸ் எட் கோல். அதுவும் இஸ் பேக் டு மியூனிக் பிகாஸ் அவர் மியூனிக்ல ஆடினார் வரல ஃபியூ சீசன்ஸ் பேக். ஸோ இஸ் பேக் தேர். அண்ட் தென் டிஃபென்ஸ் வந்துட்டு அதுதான் பாவார்ட் ஸ்டார்ட் பண்ணா பாவார்ட், அசர்பி அண்ட் பாஸ்தோனி. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த பார்ட்னர்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஃபார் தட் பாவார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் மிட்ல வந்துட்டு 3-5-2 ஃபார்மேஷன்ல 5 வந்துட்டு டிமார்கோ லெஃப்ட்ல, மெக்கட்டாரியன், சால்னாக்லு, பரேலா அண்ட் டம்ஃப்ரீஸ். அப்புறம் ஃபார்வர்ட்ல மார்டினஸ் அண்ட் துராம். ஸோ இதுல என்ன ஒரு மெயின் ஃபேக்டர் நம்ம சொல்லணும்னா பிஎஸ்டியோட ஆவரேஜ் ஸ்குவாட் ஏஜ் வந்துட்டு 24.8. அதே வந்து இன்டருக்கு எடுத்து பார்த்தோம்னா 30. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கேப் இருக்குது. இங்க வந்து கொஞ்சம் ஸ்டாமினாவா இருக்கட்டும், ஃப்ரெஷர் லெக்ஸா இருக்கட்டும், பிஎஸ்டி கேன் மெயின்டைன் இட். இன்டர் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் தான் ஆடணும். தே கேன் நாட் கோ 90 minutes வித் மெக்கட்டாரியன் ஆர் சாலனாக்லு. ஸோ இது வந்து எப்படி பாக்குற நீ? இந்த ஒரு பெரிய டபுள் எட்ஜ் ஸ்வோர்டு. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா பிஎஸ்சி ஒரு வேளை ஜெயிச்சுட்டாங்கன்னு வை, யங் பிளேயர்ஸை வச்சே பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஜெயிக்கலன்னு வை, பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால அவனால ஜெயிக்க முடியலன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். இன்டர் இந்த பக்கம் வந்தீங்க வை, ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லா ஜெயிச்சிட்டாங்க, நல்லா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். ஜெயிக்கலன்ட்டு வை, இந்த மாதிரி பயங்கர வயசான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்தா எப்படா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து ஒரு பிஎஸ்சி ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆட போறானுங்க, இன்டர் ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆட போறானுங்க. அதனாலதான் இது ஒரு சம கேமா இருக்கும். இப்போ 2 டீம் ஐடென்டிக்கலா ஆடினாங்கன்னு வை, ஒரு ஸ்டாக்னேஷன்ல போய் நிற்கும். இவனும் அதே மாதிரிதான் ஆடுவான், இவனும் அதே மாதிரிதான் ஆடுவான், நடுவில் ஒண்ணுமே நடக்காது. இவங்க ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரிங்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேமா இருக்கும். இது இந்த 3-5-2 ஃபார்மேஷன் வந்து ஒரு லாங் லாஸ்ட் ஃபார்மேஷனே சொல்லலாம். சும்மா ஆகுனா சொல்லிடுவோம்ல, இது ஷாண்டைஸ் பால்ரா அப்படின்ட்டுருவோம். ஆனா இந்த 5 மிட்ஃபீல்ட் ஆஃப் இன்டர் வந்து அட்டாக்கும் பண்றானுங்க, டிஃபென்ஸும் பண்றானுங்க. நீ டிமார்கோவும் எடுத்துக்கோ, டம்ஃப்ரீஸும் எடுத்துக்கோ, 2 பேரும் கோல் ஸ்கோரிங்க்கு வந்து நிப்பானுங்க, டிஃபென்ஸ்லயும் வந்து நிப்பானுங்க. அந்த மாதிரி இவர் வந்து அந்த இன்சாகி அப்படி செட்டப் பண்ணிருக்காப்ல. நீ உனக்கு வந்து சும்மா இந்த 3-5-2 யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், ஓ இவனுங்க டிஃபென்சிவ் சைடுரா, இவனுக்கு வந்து அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டானுங்கன்னா ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இந்த 3-5-2ல இவனுங்க அட்டாக்லயே டம்ஃப்ரீஸ் வந்து கோல் போட்டுக்கிட்டு இருப்பான், டிஃபென்ஸ்லயும் விங்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் டிமார்கோவுமே. நீ சொன்ன வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து விட்டீனியா, ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் நெவெஸ் பயங்கர யங், பயங்கர அஜிலிட்டிக்கா வந்து நல்ல எந்த நேரத்துல பொசிஷன் அவங்களுக்குள்ள மாத்திப்பானுங்க. இந்த பக்கம் சாலனோக்லு, மிக்கிட்டாரியன் இவங்க 2 பேருமே ஒரு பயங்கர ஓல்டு ஒர்க்காஸ் மாதிரி. இவங்க எப்படி இந்த
அஜிலிட்டியை பீட் பண்ணுவாங்க இவங்க 3 பேர் மாத்திக்கிறத. ஏன்னா சம்டைம்ஸ் விட்டினா கோல் போறன்லாம் போயிருவான், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல போய் நின்று ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த கேமே வந்து கம்ப்ளீட்டா மிட்ஃபீல்ட்ல தான் இருக்கவே போகுது. இவங்க 3 பேர் அவங்க 3 பேர் எப்படி டார்கெட் பண்றாங்க, ஏன்னா டெம்பலே டிராப் இன் பண்ணி ஒரு 4ஆ மாத்திடுவாங்க. நீ பாத்தீங்கன்னா குவாரட்செலியாவையும் டிசைடோவையும் விட்டுட்டு இவன் டிராப் இன் பண்ணி ஆடிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க 5 பேர் இருக்கானுங்க, அங்க 3 பேர் இருந்தா கண்டிப்பா பிரிச்சிருவானுங்கன்னு தெரிஞ்சு இவன் டிராப் இன் பண்ணி ஒரு 5v4 ஒரு காம்பினேஷன் மாதிரி தான் பண்ணுவாங்க. திஸ் கேம் இஸ் கம்ப்ளீட்லி இந்த மிட்ஃபீல்ட், வேற வழியே கிடையாது. அங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க மிட்ஃபீல்ட்னு சொல்றேன். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபுல்லி பேட்டில் ஆஃப் த ரைட் பேக்ஸ் தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஹக்கீமி வர்சஸ் டம்ஃப்ரீஸ் தான். 2 பேர்ல வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த டீமை தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலி டம்ஃப்ரீஸ் ப்ரொடியூஸ் 3 அசிஸ்ட்ஸ் இந்த பார்சலோனா கேம்ல. ஸோ அவன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி நம்ம டவுட்டே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி எல்லாமே அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணான், 3 கோலுமே அவனால தான் வந்தது. அட் த சேம் டைம் ஹக்கீமி பார்த்தாலும் ஹக்கீமி தான் வந்து ரைட் சைட்ல இருந்து மேஜர் ப்ரொடியூஸ் பண்றான், அவன் கோல்ஸா இருக்கட்டும் அசிஸ்டா இருக்கட்டும். ஸோ மிட்ஃபீல்ட் வந்து ஹோல்ட் பண்றது கேம், பட் ஆக்சுவல் அட்டாக்கிங் ஆப்ஷன் வந்து அவங்க 2 டீம்ல இருந்தும் ரைட் சைட்ல இருந்தா வரப்போகுது. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் இந்த 2 டீம், அவங்க 2 பேரும் எப்படி பிளாக் பண்றாங்கன்றது ஒரு நல்ல பேட்டிலா இருக்க போகுது ஆக்சுவலா. நான் ஆல்சோ சே மெண்டஸ் இல்ல, மெண்டஸும் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து இல்ல மெண்டஸ் சைடுல இருந்து அவ்வளவா அவங்களுக்கு வரது இல்ல. ஏன்னா வந்து மெண்டஸா போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி குவாரட்செலியா அந்த லெஃப்ட் சைடு. சோ அதனால தான் நான் சொல்றேன் ரைட் சைடு வந்து ஹக்கீமி தான் அட்டாக்கே பண்ணுவான். தி சேம் வித் இன்டர். நீ இன்டர் பாத்தீங்கன்னா நீ சொன்னீல ஃபிளாங்க்ஸ்ல தான் பில்ட் அப் பண்றாங்கன்னு. பிஎஸ்சிக்கு வந்து அவங்களுடைய 3 பேர் நடுவுல இருப்பாங்க, இவங்க ஃபிளாங்க் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சைடு ஹக்கீமியும் சரி மெண்டஸும் சரி தே வில் கோ ஹை அப். அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நீ சொன்ன மாதிரி டம்ஃப்ரீஸும் டிமார்க்கோவும் போலாம். நீ மிடில் அவங்க பில்டப் ரொம்ப கம்மி. யூஸ்வலாவே இன்டர் வந்து தே பில்டப் த்ரூ த ஃபிராங்க், தே அந்த லாங் பால் துராம வச்சுட்டு செஸ்ட் டவுன் பண்ண சொல்லி இந்த காம்பினேஷன் பிட்வீன் லவுட்டாரா அண்ட் துராம் செமையா இருக்கு. தே யூஸ் தட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நம்ம பயர்ன் கேம்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்டர் வில் கிரியேட் வெரி வெரி லெஸ் சான்சஸ், ஆனா தே வில் டேக் தோஸ் சான்சஸ். இங்க பிஎஸ்ஜி நான் திருப்பி ஒரு பயர்ன் மியூனிக்கோ ஒரு பார்சலோனா மாதிரி பாக்குறேன். யூ வில் கிரியேட் 1000 சான்சஸ், ஆனா அன்பார்ச்சுனேட்லி யூ ஸ்கோர் ஒன்லி 1 or 2 with those 1000. இந்த பயனும் பார்த்தோம், பார்சலோனாவும் பார்த்தோம். பார்சலோனா ஸ்டில் 3 கோல் போட்டாங்க, மொத்தம் 6 கோல் போட்டாங்க. பட் ஸ்டில் இட் வாசன்ட் இனஃப். ஏன்னா ஆனா பார்சாக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கிடைச்சது, எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வின் பண்ணிருப்பாங்க. யூஸ்வலி தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அகைன் வித் இன்டர். அவங்க கொடுக்குற சான்ஸை நீ எடுக்கலீனா யுவர் கேம் வில் பி டன். எங்கேயோ இருந்து கடைசியில் HRP கோல் போட்டான் பாரு, அந்த மாதிரி இந்த இன்டர் வந்து will utilize 1 or 2 chance that they get. இந்த கேம்ல என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஒரு பார்சா கிட்ட நம்ம கம்பேர் பண்ணலாம்னா மேபி ஏன்னா பிஎஸ்டிக்கு வந்து இன்னொரு செட்டில்ட் ஒரு டிஃபென்சிவ் லைன் அப் இருக்குது மோர் தென் பார்சலோனா. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மெயின் ரைட் பேக் லெஃப்ட் பேக் இல்ல சென்டர் பேக்ஸ் இல்ல. ஸோ அவ்வளவு பெரிய இடத்துல போயிட்டு இருக்கும் போது இங்க பிஎஸ்டிக்கு வந்து கன்சிஸ்டன்டா இந்த லைன் அப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், இன்டர் அட்டாக் பண்றதுக்கும் அவ்வளவு ஈஸியரா இருக்காது பார்சலோனா பண்ற மாதிரி. there will be அதே கேம் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. there will be certain differences in the gameல. and ஏன்னா நம்ம இது கூட எடுத்து பார்த்தோம்னா டீம் இப்ப இந்த லாங் பால்ஸ் கிராசஸ் எல்லாம் கூட எடுத்து பார்த்தோம்னா 2 டீமுமே வந்துட்டு ஆவரேஜ் ஹைட் பார்த்தோம்னா இட்ஸ் லிட்டரலி தி சேம். 182 இந்த சைடு சென்டிமீட்டர், அங்கேயும் 182 சென்டிமீட்டர். ஸோ வந்துட்டு எல்லாருமே டால் பிளேயர்ஸ் தான். ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த பேக் ப்ராப்ளி. ஸோ அது ஆன் அன் ஆவரேஜ் வந்துட்டு 2 டீமுமே சேம் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் எடுத்துக்கிறாங்க, சேம் நம்பர் ஆஃப் ஏரியல் டியூவல் சக்சஸ். ட்ரிபிளிங் மட்டும் கொஞ்சம் பிஎஸ்சி பெட்டரா இருக்காங்க. பட் ஓவரால் எடுத்து பார்த்தோம்னா 2 டீமே ஒரே மாதிரி தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி காமிக்குது. ஸோ வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமா தான் இருக்க போகுது. வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் போத் தி மேனேஜர்ஸ்? நீ என்ரிகேக்கு இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் இல்ல, அவுட்கம்ஸும் ஒன்றும் இல்லை, நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. பட் வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் இன்சாகி? ஏன்னா இங்க நிறைய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அங்க சரியால. இப்ப வந்து அலிகிரி ஏசி மிலான் கோச் ஆயிட்டான். சரி, இவங்களுக்குள்ளார நிறைய கான்டே வந்து கண்டினியூ பண்ணுவானா என்னன்னு தெரியல. நாப்போலிடா இப்பதான் ஓனர் பேசினாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. நீ இங்க வந்து இன்டருக்கு வச்சு கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன ஒண்ணுமே தெரியல. சோ வாட் டு யூ திங்க் இஸ் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா செகண்ட் ஃபைனல் இன் 3 இயர்ஸ் இப்போ. யா இம்ப்ளிகேஷனை விட ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஒருத்தருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குன்னா லூயி என்ரிகே தான். பிகாஸ் இஸ் ஆல்ரெடி வந்த சாம்பியன்ஸ் லீக் வித் பார்சலோனா. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபைனல்ஸ்ல மேபி ஆஸ் அ லிட்டில் பிட் ஆடட் அட்வான்டேஜ், எப்படி ஆடணும், எந்தெந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். பிளஸ் இஸ் ஃபுட்பாலிங் ஜீனியஸ், ஆப்வியஸ்லி அவனுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் அந்த சேம் டைம் இன்டர்ல வந்துட்டு யூ வுட் ஹவ் லேர்ன் ப்ராபப்லி இன்சாகி இந்த மாதிரி ஒரு வாடி தோத்து போனதுல வந்துட்டு சரி ஓகே இதுக்கு இப்ப வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஒரு மெச்சூரிட்டியா வந்திருக்கலாம். இம்ப்ளிகேஷன் வைஸ் ஐ ஃபீல் இன்டர் வந்து வித்வுட் நீ சொன்ன மாதிரி பிஎஸ்சி ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க, ஒரு தி ஹேவ் சம்திங் டு ஷோ ஃபார் லீக் ஜெயிச்சிட்டாங்க. இன்டர் வந்துட்டு தே லாஸ்ட் அவுட் டு நாப்போலி. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும், எதையாச்சும் ஒன்று ஜெயிச்சு ஆகணும் இந்த சீசனுக்கு. அண்ட் செகண்ட் டைம் கோயிங் இன் டு த ஃபைனல்ஸ் டெஃபினட்டா தே வில் ஹேவ் தி அங்கர். பட் இம்ப்ளிகேஷன் வைஸ் ஐ டோன்ட் திங்க் 2 மேனேஜருக்குமே வந்து யாருமே சாக் ஆக போறது இல்லை தோத்து போறதுனால ஐ ஃபீல்.
ஸோ அந்த ப்ரெஷர் இருக்காது. பட் ஒரு இண்டிவிஜுவல் ஹங்கர் லைக் நான் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஹங்கர் தான் இருக்கும். பட் தோத்து போனா பெரிய ரெப்பகர்ஷன் இருக்காதுன்றது என்னோட கருத்து. உனக்கு எப்படி தோணுது? ஐ மீன் தெரியல எனக்கு இன்சாகி பத்தி தெரியல வாட் தேல் டூன்னு பிகாஸ் 5 wins in 7 finals சொல்லியிருக்கோம். ஸோ இஸ் brought so much to the club. நம்ம Exactly. சும்மாலாம் இதை பத்தி பேச முடியாது. அந்த செகண்ட் ஃபைனல் in 3 years வேற. பட் யூ நீட் டு கெட் அக்ராஸ் த லைன்ல. ஓகே அது வரைக்கும் போறோம் அப்புறம் தோத்துக்கிட்டு இருந்தோம்னா தென் வாட் வில் பி த பாயிண்ட்ங்கிற ஒரு கேள்வி வரும். சொன்னா ஆர்டேட்டா என்னடா சொல்றது சரிவா? அந்த பக்கம் இங்க ஒன்னைக்கு போக வேண்டாம். ஸோ எஸ் அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு திஸ் ஃபைனல் கேம் ஆஃப் த யூரோப்பியன் சீசன். நம்ம அங்க ஒரு முடிக்க போறோம் இதைய. சுபாஷ் ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலா இந்த மாதிரி நான் சாம்பியன்ஸ் லீக்ல நான் சொன்னது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. பட் ஐ ஃபீல் ஹேவிங் சீன் ஆல் த இது யூரோப்பியன் ஃபைனல்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் லீக் மட்டும் தான் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா இருந்துச்சு. இது வந்துட்டு ஓரளவுக்கு இந்த யூரோப்பா லீக் மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் கோல் மேபி ஒரு 1-0 இல்லைன்னா ஒரு 2-1 அப்படின்னு முடிக்கும். பட் ஐ ஃபீல் மோர் ப்ராபபிலிட்டி ஃபார் 1-0 ஏன்னா 2 கோல் கீப்பருமே அவங்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் போட போறாங்கன்றது என்னோட கருத்து. ஸோ ஐ ஃபீல் பிஎஸ்டி ஸ்லைட்லி லீனிங் டுவர்ட்ஸ் தம். 1-0 பிஎஸ்டி வில் வின் திஸ் டைம். நீ என்ன சொல்ற? I feel Inter will not leave PSG to dominate the game. They will always stay in the game. கடைசி வரைக்கும் டிராக் பண்ணுவாங்க. 1 goal டவுனா இருந்தாலும் பரவாயில்ல, 1 goal லீடு இல்ல டிராவா இருந்தாலும் the game as longer as it goes with the 1 goal difference நீ சொன்ன மாதிரி Inter Milan will always be in the game. அவங்களுக்கு ஓகே ஒரு 1 goal தான் டவுன்ல தானே பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போலாங்கிற ஒரு கேம் தான் இருக்கும். I just feel Inter will nullify the PSG's midfield and Inter will narrowly win this game. I think the game will be comfortable for Inter more than PSG எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஆல் நம்ம என்னன்னா பேசலாம் இப்ப. பட் ஆன் த கேம் டே வந்து ஒரு ஒரு பிளேயருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஹவு தே டர்ன் அப் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்டடா இல்லை, ஏன்னா இந்த கேம் வந்துட்டு ஹேட் வாட்ச் பண்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபைனல்ஸ் பார்க்கலாம் தான் வருவீங்க. ஸோ அதனாலேயே ஒரு ப்ரெஷரே இல்லாம ஜாலியா ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க என்ன சொல்றன்றதும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதை நாங்க பார்ப்போம். பட் பிஃபோர் வி ஃபினிஷ் வேற ஏதாச்சும் இருக்கா ஆட் பண்றது? இல்ல, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். த லாஸ்ட் ப்ரிவியூ ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் சீசன் ரிவ்யூ எபிசோட நானும் வர சுபாஷும் வருவது அதை பத்தி பேசுறோம். இந்த கேம் பத்தியும் ரிவ்யூ எபிசோடு வரும், அதை பத்தி வந்து மீட் பண்றோம். பட் அன்டில் தென் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சுபாஷ் கௌதம், பாய்.